பார்ட் 2 ஆஃப் HTML. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம்னா, பேசிக்கா ஹெட்டிங் டேக் வந்து எப்படி யூஸ் பண்றது? பேராகிராஃப் டேக் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம் நம்ம. நம்ம வந்து பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அண்ட் தென் HTMLஓட சில பல டேக்ஸ் இருக்கு. அதையும் பார்ப்போம். அண்ட் தென் HTML எலிமெண்ட்ஸ்னா என்னது? ஆர்டிபியூட்ஸ்னா என்னதுன்னு பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல ஓகேவா? இப்ப வந்து HTML பேஜ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTMLல வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்கு. ஓகேவா? இது வந்து மெயின் டேக்ன்னு சொல்லுவாங்க நம்ம. அண்ட் தென் ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் இருக்கு. ஓகேவா? இந்த ஹெட் டேக் உள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைட்டில் போட போறோம். அண்ட் தென் சிஎஸ்எஸ் லிங்க் குடுக்க போறோம். அண்ட் தென் சிடிஎம் லிங்க் சம்திங் ஏதாச்சும் ஒரு ஏஓஎஸ் அனிமேஷன் உள்ள போட்டீங்கனாலுமே லிங்க் வந்து ஹெட்ல குடுக்க போறீங்க. ஓகேவா? அண்ட் தென் பாடி டேக். பாடி டேக் குள்ள தான் நீங்க வந்து ஒரு கோட் எழுத போறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் H1P, பேராகிராஃப், ஆங்கர் டேக் அது மாரி நெறைய இமேஜ் டேக் அது மாரி நெறைய டேக்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டேக் முழுக்க வந்து பாடிக்குள்ள தான் நீங்க வந்து எழுத போறீங்க. ஓகேவா? அண்ட் தென் பாடி கீழ வந்து ஸ்கிரிப்ட் டேக் எழுத போறீங்க. அது வந்து இதுல போடல. பட் நான் அதுல காமிக்கிறேன் நானு. அண்ட் தென் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ டாக்னா என்னது? H1 என்னதுன்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, HTMLோட ஆட்ரிபியூட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப HTML ஆட்ரிபியூட்ஸ்னா என்னது? அப்படின்னு பார்ப்போம். ஆல் HTML எலிமெண்ட்ஸ் ஹேவ் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? எல்லா HTML எலிமெண்ட்க்குமே ஆட்ரிபியூட் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபௌட் எலிமெண்ட். ஓகேவா? அண்ட் தென் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஸ்டார்ட் டேக். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஏஹெச்ரெஃப்ன்னு இருக்கு. ஓகேவா? இந்த ஏஹெச்ரெஃப்னா நம்ம ஏன்னு என்னது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து ஆங்கர் டேக்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஹெச்ரெஃப்னா என்னன்னா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு வந்து ரீலொகேட் ஆகுறது தான் ஹெச்ரெஃப். ஓகேவா? இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு போவோம் நம்ம. இதுல வந்து நீங்க ஒரு லொகேஷன் குடுத்துருக்காங்க. http டாட் இவங்களோட லொகேஷன் குடுத்துருக்காங்க. www.w3schools.com குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து விசிட் W3 ஸ்கூல்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஆங்கர் டேக்ன்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்சி. ஓகேவா? எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்னா என்னன்னா, ஒரு இமேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜோட சோர்ஸ் அதான் வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம. இப்ப நம்ம இமேஜ் டேக்ன்னு போட்டு ஐஎம்ஜின்னு போட்டுட்டு, அண்ட் தென் அந்த இமேஜோட அட்ரஸ் நம்ம குடுத்தோம்னா, நம்ம வந்து இமேஜ் வந்து லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் இமேஜ் டேக். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெட்டிங் டேக் பார்த்தாச்சு. பேராகிராஃப் பார்த்தாச்சு. பிரேக் பார்த்தாச்சு. இப்ப வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, ஆட்ரிபியூட் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இமேஜ் டேக் பார்த்துருக்கோம். இது மொத்தமா சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. பேராகிராஃப் பார்த்தாச்சு. இப்ப பேராகிராஃப்ல வந்து அதுக்கடுத்து வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம கலர் ரெட் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கணும். அது வந்து சிஎஸ்எஸ். இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் 2 சிஎஸ்எஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து HTML க்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம்னா, அது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் சொல்லுவோம். அதுவே நம்ம வந்து சிஎஸ்எஸ் தனியா கிரியேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, அந்த ஃபைல வந்து நம்ம HTML ஓட லிங்க் பண்ண போறோம். எப்படின்னா, நம்ம வந்து சொல்லி தரேன். அத வந்து லிங்க் பண்ணிட்டு, நம்ம அது மூலமா கோட் எழுதுனோம்னா, அது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஓகேவா? இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம பார்ப்போம் விஎஸ் கோட்ல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஷிஃப்ட் 1 அமுக்கணும் இங்க. ஷிஃப்ட் 1 அமுக்கணும்னா எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் வரும். அண்ட் தென் என்டர். இது வந்து பேசிக்கா டிஃபால்ட் அவங்களே வந்து இன்பில்டா குடுத்துருவாங்க. அண்ட் தென் டைட்டில் மாத்திப்போம். ஃப்ரண்ட் எண்ட் மாத்தியாச்சு. அண்ட் தென் இந்த பாடிக்குள்ள தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். என்னென்ன யூஸ் பண்ண போறோமோ என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம. ஹெட்டிங் டேக் பார்த்துருக்கோம். பேராகிராஃப் டேக் பார்த்தாச்சு. இப்ப என்னென்ன பார்க்க போறோம்னா, ஏ டேக் ஓகேவா? இது வந்து ஆர்டிபிள் ஏன்னு போட்டு நீங்க சும்மா என்டர் குடுத்தாலே உங்களுக்கு வந்துரும். இப்ப வந்து இதுக்குள்ள நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் லிங்க் குடுத்தேன்னா, அந்த வெப்சைட் லிங்க்குக்கு வந்து என்னைய கூட்டிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவே எடுத்துக்கிறேன் நானு. இந்த லிங்க் எடுத்துக்கிறேன் ஓகேவா? நான் இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு, ஆ கிளிக் ஹியர் டூ என்டர் தி W3 ஸ்கூல் அப்படி சொல்றேன் ஓகேவா? இப்ப நம்ம வந்து அவுட்புட் போய் பார்ப்போமா? எப்படி இருக்குன்னு? ஓகே. கிளிக் ஹியர் டூ என்டர் த W3 ஸ்கூல். இப்ப நான் இத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து அந்த வெப்சைட்குள்ள போயிரும். இப்ப பாருங்க. போயிருச்சா? ஸோ இது அவ்வளதான். இது பேரு தான் ஆங்கர் டேக்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இமேஜ் டேக் பார்க்க போறோம். இது ரிமூவ் பண்ணிக்கிறேன் நானு. லாஸ்ட்ல மொத்தமா சேர்த்து ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஐஎம்ஜின்னு போட்டு திருப்பி முதல்ல சொல்லி தரேன். ம். ஓகே. ஐஎம்ஜின்னு போட்டு என்டர் குடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்துரும். இல்லாட்டி ஐஎம்ஜி எஸ்ஆர்சி நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்ப இதுல போய் நான் வந்து ஒரு பிக்சரோட எடுத்துக்கிறேன் நானு. பிக்சர் எடுப்போம். ம். ஓகே. நம்ம புதுசா போடுவோமா?
ஓகே. HTMLக்கு HTML பிக்சர் நம்ம எடுத்துருவோம். இப்ப இந்த பிக்சர் எடுத்துப்போம். ரைட் கிளிக்கு, காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்கா? இது குடுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து சேவ் இமேஜஸ் குடுக்கலாம். சேவ் இமேஜ் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து லொகேஷன் வந்து டார்க் பண்ண மாரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப குடுத்துக்கோங்க, பழகிக்கோங்க முதல்ல பேசிக்கா. அதுக்கடுத்து போக போக நம்ம அத பார்த்துக்குவோம். ஸோ பண்ணியாச்சு. அண்ட் தென் என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப எனக்கு அவுட்புட்ல அந்த இமேஜ் வந்து இருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் பாத்தீங்களா? இப்ப வந்து அந்த இமேஜ் வந்து அழகா வந்துருச்சு எனக்கு. அவ்வளோதான் இந்த இமேஜ் டேக். ஸோ இப்ப வந்து மொத்தமா டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டியா ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தோம்னா, நம்ம H1 டாக் பார்த்திருக்கோம். ஹெட்டிங் டாக் பார்த்திருக்கோம். இதுல வந்து ஹலோ HTML பக்கத்துல HTML போட்டுக்குவோம். ஹலோ HTML போட்டுக்குவோமா? ஓகே. இப்போ நல்லா இருக்கு. அண்ட் தென் பேராகிராஃப் டாக் பார்த்தோமா? P டாக். P டாக்ல வந்து திஸ் இஸ் HTML அ ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் போட்டாச்சு. இது வந்து பேராகிராஃப் டாக். அண்ட் தென் பேராகிராஃப்ல வந்து எனக்கு 2ஆ வேணும் அப்டின்னா எனக்கு என்ன போட சொன்னேன் நானு? பிரேக் டாக் போட சொன்னேனா? BR ஓகேவா? அப்டின்னா, திஸ் இஸ் HTMLன்னு ஒரு லைன்ல வரும். டூ அண்டர்ஸ்டாண்ட் வந்து கீழ வந்துரும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன டாக் பார்த்திருக்கோம்? ஆங்கர் டாக் பார்த்திருக்கோம். ஆங்கர் டாக்குள்ள நான் வந்து H3 ஸ்கூல் அந்த இது போடுறேன் நானு. இல்லாட்டி நான் வந்து இந்த வெப்சைட்டே போடுறேன் நானு. ஓகே. இதுவே போட்டுப்போம். இதான் குட்டியா இருக்கு லிங்க். ஓகே. காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. கிளிக் ஹியர் டூ என்டர் தி W3 ஸ்கூல். நீங்களும் சைட் பை சைட் பண்ணி பாருங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அண்ட் தென் இமேஜ் டாக். இமேஜ் டாக்குள்ள நானு எடுத்து வச்ச இமேஜ் ஓகேவா? இது இல்ல. இப்பதான் காப்பி பண்ணேன். காப்பி இமேஜ் அட்ரஸ். பேஸ்ட் ஹியர். ஓகே. இப்ப வந்து என்னோட அவுட்புட்ல பார்த்தோம்னா, ஒரு ஹெட்டிங் எலிமெண்ட் ஹலோ HTML இருக்கும். அண்ட் தென் பேராகிராஃப்ல வந்து திஸ் இஸ் HTML ஈஸின்னு போட்டுட்டு, கீழ வந்து டூ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். அண்ட் தென் ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். அந்த கிளிக் ஹியர் டூ என்டர் W3 ஸ்கூல். 2 T மட்டும் போடலையா? ஓகே. டூ என்டர் த W3 ஸ்கூல் போட்டிருக்கேன். அத கிளிக் பண்ணோம்னா என்ன பண்ணும்? எனக்கு வந்து W3 ஸ்கூலுக்குள்ள போணும். அண்ட் தென் இமேஜ் அட்ரஸ். இமேஜ் சோர்ஸ்ல வந்து ஒரு HTML இமேஜ் வந்து போட்டிருக்கேன். இப்ப இதுதான் எனக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கணும். ஓகேவா? பார்ப்போமா? எஸ் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து ஹலோ HTML நாங்க வந்துருச்சு எனக்கு. அண்ட் தென் பேராகிராஃப் டாக்ல வந்து திஸ் இஸ் HTML ஈஸி. இங்க வந்து நான் பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணனால இங்க பிரேக் டூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் ஆங்கர் டாக் வந்து கீழ வந்திருக்கு. கிளிக் ஹியர் டூ என்டர் த W3 ஸ்கூல் அண்ட் தென் ஒரு இமேஜ் வந்தாச்சு. ஓகேவா? இந்த இமேஜ் வந்து எப்படி ஸ்டைல் பண்றதுக்கு அதுதான் வந்து நம்ம CSSல பார்ப்போம் நம்ம. ஓகேவா? இப்ப இந்த லிங்க தொட்டேன்னா, எனக்கு வந்து இந்த பேஜ்க்குள்ள போயிரும். ஓகேவா? அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? ஸோ இந்த இந்த டாக்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து HTML ல வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல நம்ம வந்து அவ்வளவா யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்லைன் HTML ல நம்ம CSS வந்து எப்படி இன்பில்டா யூஸ் பண்றது? அண்ட் தென் டிவ் டாக் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பார்ட் 3ல பார்க்கலாம். பை.